அறுவடை முதல் சமையல் வரை வெந்தயக்கீரை குழம்பு எப்படி செய்வது பார்க்கலாம் வாங்க. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்கானிக்காக ஒரு கீரையை பறித்து அதை நம்ம சமைக்க போகிறோம். அது என்னென்னா நம்மளோட வெந்தயக்கீரை. இது எங்கள் மாமியார் எனக்கு சொல்லிக் கொடுத்த ரெசிபி. இது நான் செடி போட்டு வச்சுருந்தேன். அந்த கீரையை பறிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயம், அது சின்ன வெங்காயத்துக்கு பாதி அமௌண்ட் பூண்டு அதெல்லாம் எடுத்து போட்டு வதக்கிட்டு, அது கூட வரமிளகா, அப்புறம் தக்காளி, ஒரு 4 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை நம்ம எடுத்துகிட்டு பறிச்சுட்டு வந்திருக்கோம்ல, அந்த வெந்தயக்கீரையில் எனக்கு கொஞ்சம் கடுகு கீரையும் இருக்குது. அதெல்லாம் நம்ம போடக்கூடாது. அதனால் அதெல்லாம் எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு, வெந்தயக்கீரை மட்டும் ஆஞ்சு லீஃப் மட்டும்தான் அதில் போடணும். குட்டியாக லைட்டாக ஸ்டெம் இருந்தால் பரவாயில்ல. மற்றபடி நமக்கு வெறும் அந்த லீஃப் மட்டும்தான் இருக்கணும், இந்த மாதிரி. ஓகே. அப்புறம் நம்ம வெந்தயக்கீரை எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக கொத்தமல்லி போடணும். இப்போ நான் இதில் போட்டிருக்க பருப்பு அந்த வெங்காயத்தை தவிர மற்றது எல்லாமே நம்ம செடியில் இருந்தது தான். தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் நம்ம இது கீரை, அப்புறம் கொத்தமல்லி இலை எல்லாமே நம்மக்கிட்ட விளைஞ்சது தான். அதை தான் நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே ஆர்கானிக். இன்றைக்கி ஒரே ஒரு நாளாவது ஆர்கானிக்காக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ கொத்தமல்லி இலை இருக்குது. அந்த கொத்தமல்லி இலை என்கிட்ட கொஞ்சோண்டு தான் இருக்குது. அந்த இலையை போட்டாச்சு. 2 பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். போட்டுட்டு அதையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு, அப்புறம் அது கூட நம்ம கரம் மசாலா பவுடர் இருக்குல்ல, அதையும் போட்டுருவோம். கரம் மசாலா பவுட்ரு போட்டு அதையும் ஒரு பிரட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட துவரம் பருப்பு நான் வேக வச்சுருக்கேன். உப்பு, அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். அதையும் எடுத்து இதில் ஊற்றிட்டு அதை நல்லா ஒரு கிளறி விட்டுடணும். ஓகே. நல்லா கிளறி விட்டுட்டேன். கிளறி விட்டதுக்கப்புறம் குழம்பு இந்த மாதிரி இருக்குது. நான் பார்த்தேன், சரி இது கூட கீரை கம்மியாக தான் இருந்துச்சு, பருப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். அப்புறம் மாடியில் கத்திரிக்காய், ஒரு 3 கத்திரிக்காய் இருந்தது. வேறு வெஜிடபிள்ஸ் என்கிட்ட எதுவும் இப்போ இன்றைக்கி இல்லை. ஸோ அதனால் மாடிக்கு போய் அந்த 3 கத்திரிக்காயும் போய் பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போய் பறிச்சுட்டு வந்தாச்சு. பறிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரோஸ் செடியெல்லாம் ஏன் எங்களை மட்டும் கவனிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுச்சுங்க. பூவெல்லாம் நிறைய இருந்தது. அந்த பூவெல்லாம் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கத்திரிக்காவையும் பறிச்சுட்டு அந்த கத்திரிக்காய் ஃபைனாக சாப் பண்ணி ரவுண்டாக தான் கட் பண்ணிவிட்டு அந்த கத்திரிக்காவையும் கொண்டு நான் இந்த பருப்பு கூட போட்டாச்சு. பருப்பு கூட போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நான் இப்போ மூடி வச்சுட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் ஒரு 4-5 நாளாக கொஞ்சம் மீதி இருந்தது. அதெல்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தேன். ஒரு 4 டேஸ்ன்னு நினைக்கிறேன். அதோட வேஸ்ட் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தேன். சரி, அதையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அந்த பாட்டிலில் கொஞ்சோண்டு மட்டும் இருக்கிற மாதிரி கட் பண்ணிடணும். அதோட பேக் சைடு மூடி இப்போதைக்கு ரிமூவ் பண்ண வேண்டாம். அப்புறம் அதுக்குள்ளார ஃபஸ்ட்டு லேயர் நம்ம என்ன பண்ணணும்னா, கொக்கோபிட் இல்லைன்னா மண் இல்லைன்னா தேங்காய் நார், இது 3த்தில் ஏதோ ஒன்று உள்ளே போடணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம மேலே வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றுவோம். அப்போ அந்த தண்ணி ட்ராப் பை ட்ராப்பாக செடிக்கிட்ட வந்தால் தான் அந்த செடியோட ஃபுல் அந்த வேஸ்ட்டோட ஃபுல் எசன்ஸ் அந்த செடிங்களுக்கு போகும். அதனால் ஓகே. ஸோ அதனால் நான் அப்படி போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு இப்போ என்னென்னா, நம்மளோட வெஜிடபிள் வேஸ்ட் இருக்குல்ல, வெங்காயத்தோல், பூண்டு தோல், அப்புறம் பனானா சாப்பிட்டது அந்த தோல் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். சோளக்கருதோட இதுவும் கூட இருந்தது. அது என்ன சொல்வோம், தோலா, அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன். அது நம்ம கட் பண்ணிவிட்டு போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, அப்போ தான் எனக்கு லேட்டாகவே ஆகட்டும். ஏன்னா நம்மளுக்கு அது லூஸாக தானே நம்மளுக்கு இருக்கும். அப்போது இது வெங்காயத்தோட தோல், அப்புறம் பூண்டோட தோலோட எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கீழே இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி பிளான் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு செடிக்கு பார்த்தா அந்த கார்ன்ஃப்ளவரோட ஷெல்லை நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தோல் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இப்போ தானே பழகுறோம், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். ஸோ அதனால் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதனால் இப்படி பிளான் பண்ணேன்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ எனக்கு வந்து எல்லா வேஸ்ட்டும் சேர்த்தி 4 நாளோட வேஸ்ட்டுங்க. ஜஸ்ட்டு 3 வாட்டர் பாட்டில் தான் கிடச்சிச்சு. இட்ஸ் ஓகே. நம்ம 3 பாட்டிலில் கிடைச்சாலும் நம்ம 3 க்ரோ பேக்குக்கு வந்து நான் வச்சுருவேன். நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, 2 வெண்டைக்காய் செடிக்கும், அப்புறம் ஒரு கேப்சிகம் செடிக்கும் வந்து நான் இது வச்சுருக்கேன். இல்லை, ஒரு தக்காளி செடி, ஒரு கேப்சிகம், அப்புறம் ஒரு வெண்டைக்காய் செடி. இது 3த்துக்கும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு 2 இதுதான். ஒவ்வொரு டைமும் எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லி வச்ச மாதிரி 2 குடமிளகா தான் ஒவ்வொரு டைமும் எனக்கு வரும். சரி, அதனால் வந்து இந்த டைம் இப்படி வச்சு பார்க்கலாம், அப்போ வந்து நம்மளுக்கு க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். ரிசல்ட் ஆனால் எப்போ வரும்னு தெரில, ஆனால் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நீங்களும் பிளான் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ஹெல்த்தியாக ஆர்கானிக்காக ஒரு வெந்தயக்கீரை குழம்பு செஞ்சுருக்கேன். போய் சாப்பிட போகிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.